கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இணையதளத்தின் வழியாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதங்களிலெல்லாம் உம்முடைய கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களை பராமரித்து போஷித்து ஆசீர்வதித்த உம்முடைய அன்புள்ள தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்புதிய மாதத்திலும் புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை நீர் தருவீராக. இந்த ஆராதனையிலும் நீர் பிரசன்னமாயிருந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய மகிமையை எங்களுக்கு விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் துய துய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் மானிரே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിൻ തിരുവടിക്ക് ശരണം ശരണം ശരണം. ആത്മനാഥരിൻ മലരടിക്ക് ശരണം ശരണം ശരണം. இளைப்பாறுதல் தரும் வேந்தரே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இளை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിன் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறே, சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിன் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். യേശുരാജനിன் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். நாம் இருக்கிற இடங்களிலே அமைதியாக நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். மாதத்தின் துவக்க நாளுக்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 முடிய. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 முடிய. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும்படி ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இதயங்களின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் கடவுளுடைய திருவார்த்தையை நாம் தியானிக்க கூடியிருக்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசியின் நூல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் மற்றும் 26ஆம் வாக்கியங்களை வாசிப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது கடவுள் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்கள். இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் இதை சுதந்தரித்துக் கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன நூல் மிக சிறிய ஒரு தீர்க்கதரிசன நூல். மொத்தம் 3 அதிகாரங்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த யோவேல் யார்? இவர் எந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்தார் என்பது சரியாக நாம் நிர்ணயம் செய்ய இயலாத சூழல். அவருடைய தகப்பனாரின் பெயர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யோவேல் என்ற அந்த பெயர் எபிரேய மொழியிலே யோ எல், ஏல் ஏலி என்றால் கடவுள், யோ என்றால் அவர் மெய் தேவன், உண்மையாகவே தெய்வம் என்று அர்த்தம். ஆக கடவுளே தெய்வம். The Lord is God. யோ எல் என்ற அந்த பெயரை அவருடைய பெற்றோர் வைத்திருக்கிறார்கள். பக்தியுள்ள பெற்றோர். கர்த்தரே தெய்வம், அவரை என்று வேற தெய்வம் இல்லை என்று அவருடைய மகனுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். யோவேல் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற அந்த சம்பவங்களிலிருந்து பார்க்கும்போது அந்த நாட்டிலே ஒரு பேர் அழிவு, ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இயற்கை பேரழிவு. எப்படிப்பட்ட பேரழிவு? அது வெட்டுக்கிளிகளால் வந்த பேரழிவு. அதை நாம் இந்த 1 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இதுவரை நிகழாத அளவுக்கு அந்த பெரிய ஒரு அழிவை அந்த சமுதாயம் சந்தித்தது. எல்லா பயிர் பச்சைகளையும் மரம் மட்டைகளையும் அந்த வெட்டுக்கிளிகள் வந்து தின்று போட்டது. அவையற்றையெல்லாம் அது அழித்து போட்டதினால் வறட்சி, உணவில்லாமை, அடுத்த சில ஆண்டுகளுக்கு அதன் மூலமாக பொருளாதாரத்திலே பின்னடைவு, இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரழிவின் சூழலில் கடவுள் யோவேலை ஆட்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கின்றார். அந்த பேரழிவை குறித்து அவர் சொல்லுகின்றார். 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யோவேல் 1 அதிகாரம் 4 வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று வரிசையாக சொல்லுகிறார். ஒருவேளை இது நமக்கு பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி என்று அது பல வார்த்தைகளால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அது மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் போது ஒரு வெட்டுக்கிளியின் வளர்ச்சி பருவத்தில் 4 பருவங்களை அது குறிப்பதாக கூறுகிறார்கள். அது புழுவாக இருக்கிறது, இளம் அது பூச்சியாக, அதன் பிறகு வளர்ந்த பூச்சியாக, முதிர்ந்த பூச்சியாக, எல்லா காலகட்டத்திலும் அது இலை தழைகளை, பயிர் பச்சைகளை தின்று அது நாசப்படுத்திற்று. இப்படிப்பட்ட ஒரு அழிவு, நாசம் நாட்டிலே என்றுமே நடந்ததில்லை. அவர்கள் வாழ்க்கையில் வரலாற்றில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாசம். இன்றைக்கும் வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க முடியாத நாசத்திற்குள்ளாக உலகம் இப்பொழுது உள்ளாகி இருக்கிறது. COVID-19 என்று சொல்லப்படுகின்ற நாவல் கொரோனா வைரஸ் கொள்ளை நோய் உலகத்தையெல்லாம் ஆட்கொண்டு எல்லா உலக நாடுகளையும் அது சீரழித்து இருக்கின்றது. அதன் மூலமாக மக்கள் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே உலகத்தின் பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் நாம் இதனுடைய கொடுமையை இப்பொழுது அதிகமாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த சூழலில்
யோவேல் என்ன சொல்லுகிறார்? இதை நீங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவை கடவுள் கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் உங்கள் சந்ததிக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கின்றார். யோவேல் 1 அதிகாரம் 2, 3 வசனங்களிலே அதை கூறுகின்றார். யோவேல் 1 அதிகாரம் 2 வசனம், முதியோரே கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். அதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கட்டும். இப்படிப்பட்ட அழிவு என்றுமே நிகழ்ந்ததில்லை வரலாற்றில். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை இவ்விதமான ஒரு அழிவை கடவுள் கொண்டு வந்தார் என்பதை தெரிவியுங்கள் என்று கூறுகின்றார். நாமும் ஒருவேளை இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிற பெரியோர் முதியோரை கேட்பீர்களானால், எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயை நாங்கள் கண்டதில்லை, உலகமெல்லாம் பாதிக்கப்பட்ட இந்த சீரழிவை நாங்கள் கண்டதில்லை என்று கூற முடியும். அதை கடவுள் அனுமதித்திருக்கிறார். ஏன் அனுமதித்தார்? நம்முடைய வாழ்வின் சூழல் இது. This is our life situation today, our present situation. But what is our response? What should be our response? நம்முடைய பதில் என்னவா இருக்க வேண்டும்? அங்கே யோவேல் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட அழிவு ஏற்பட்டிருக்கிறதுனால், கடவுள் அதை ஏற்படுத்தி இருக்கிறதுனால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறுகின்றார். ரிப்பெண்ட். யோவேல் 2 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து இதை நாம் வாசிக்கிறோம். யோவேல் 2:12, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2 அதிகாரம் 12 வசனம். Even now declares the Lord, return to me with all your heart, with fasting, with weeping and with mourning. திருச்சபை மக்களே, இது நமக்கு அழைப்பு. இந்த கொடிய கொள்ளை நோயின் காலத்தில் உலகமே பாதிக்கப்பட்டிருக்கிற வேளையில், பொருளாதாரம் சீரழிந்திருக்கிற வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நான் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்புகிறீர்களா? இத்தனை 3 மாதங்களுக்கு மேலாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாம் நன்றாக போகிறது என்று நினைவு கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த மாதத்திலும் இன்னும் அடுத்த மாதத்திலும் இன்னும் அதிகமான பாதிப்புகள் பெருகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதை எதிர்நோக்கி இருக்கிற வேளையில் நாம் மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய பழக்கம், அவர்கள் துக்கமாயிருப்பார்களானால் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகின்ற ஒரு பழக்கம். ஆனால் தீர்க்கன் சொல்லுகின்றான், நீங்கள் வெறும் புறம்பான மனம் திரும்புதலுக்கான அடையாளத்தை காட்டினால் பிரயோஜனம் இல்லை. உள்ளார்ந்த மனம் திரும்புதல் தேவை. The inward repentance is what is needed. வெளிப்பிரகாரமாக நீங்கள் துக்க முகத்தோடு ஐயோ இப்படி நடக்கிறதே என்று ஒருவரோடு பேசி அதை பற்றி அங்கலாய்ப்பதை போல சொல்லி ஜெபித்தால் மட்டும் போதாது. உண்மையான உள்ளார்ந்த மனம் திரும்புதல் தேவை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஒருவேளை 14ஆம் வசனம் தான் சொல்லுகிறது, ஒருவேளை கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டு உங்களுக்கு இறங்கலாம். இன்றைக்கு இந்த சூழலில் நாம் செய்ய வேண்டியது, நாம் கடவுளை நோக்கி மனம் திரும்ப வேண்டும். உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முழு இருதயத்தோடு திரும்பும் போது ஒருவேளை கர்த்தர் நமக்கு இறங்குவார். இது திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு.
விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. நான் மனம் திரும்பினால் நாடு சரியாகி விடுமா? நான் கடவுளிடத்திலே அழுகையோடு ஜெபித்தால் உலகமெல்லாம் சீரழிவு சரியாகி விடுமா? ஆம், விசுவாசத்தோடு இதை நாம் செய்யும்போது அது நிச்சயமாக ஆகும். அதைதான் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த 2 நாளாகமும் புஸ்தகத்தின் வாக்கியம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய், வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு, அதே சூழல் கிறிஸ்து பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் காலத்தில் நிகழ்ந்ததை அவன் கண்டு மக்களே மனம் திரும்புகள் என்று அழைக்கின்றார். நாமும் இந்த சூழலை கண்டு மனம் திரும்புவோம். ஒருவேளை கடவுள் நமக்கு இறங்குவார். அப்படி அவர்கள் மனம் திரும்பும் போது கடவுள் மனம் மாறுகிறார். கடவுளும் தான் செய்ய நினைத்த தீங்கை, தான் செய்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் மக்களை பக்கமாக அன்பு உள்ளத்தோடு திரும்புகின்றார். இப்பொழுது கடவுள் சொல்லுகிற பதில் என்ன? முதலாவது, நம்முடைய நிலை, பிரசன்ட் சிச்சுவேஷன், தி எக்கனாமிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ரக்ஷன். இரண்டாவதாக அவர் ரெஸ்பான்ஸ், நம்முடைய பதில் மனம் திரும்புதல். மனம் திரும்பும் போது மூன்றாவதாக கடவுளுடைய பதில், காட்ஸ் ரெஸ்பான்ஸ். அவர் என்ன சொல்லுகிறார்? 21ஆம் வசனத்திலே, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. The Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கின்றார். எனவே நீங்கள் முதலாவது பயப்படாதிருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்ய முடியும், பெரிய ஒரு மீட்பை கொண்டு வர முடியும். அப்பொழுது என்ன நிகழும்? அதை தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார். 22ஆம் வசனத்திலிருந்து பிறகு வாசித்து பாருங்கள். எல்லா விதமான தீமைகளும் மாறும், கடவுள் அதற்கு ஏற்ற பதிலை திரும்ப அளிப்பார். 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். I will restore it back to you. அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய நஷ்டத்தை எல்லாம் ஈடு கட்டுவார், திரும்ப கொடுப்பார். அப்பொழுது என்ன நிகழும்? 26ஆம் வசனம் அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோவேல் 2:26, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. You shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God, who has dealt wondrously with you, and my people shall never again be put to shame. My people shall never again be put to shame. என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடவுளுக்குள் அன்பானவர்களே, வெட்கப்பட்டு போகிற நிலைமையில் இப்பொழுது இருக்கிறோம். வேலை இழந்திருக்கிறோம், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறோம், மருத்துவத்தினால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்.
பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றோம், எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கிறோம். இந்த சூழலில் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்படுகின்ற நிலைமையிலே இருக்கிறோமே என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? ஆண்டவரிடம் மனம் திரும்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை மாற்ற வல்லவர். நிந்தை புரட்டப்படும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போய். இது ஒரு வாக்கு தத்தம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தோடு, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு கேட்கும்போது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய எல்லா சீரழிவையும் எல்லா விதமான பின்னடைவையும் மாற்றி அவைகளை திரும்ப நமக்கு அளித்து நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்கள் மனம் திரும்புதல் மூலமாக நம்முடைய நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஆண்டவர் சேமத்தை கட்டளையிடுவார். எனவே விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றிக்கொள்வோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை விசுவாசிக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நிந்தைக்குள்ளாகி இருக்கிறோம், அவமானத்துக்குள்ளாகி இருக்கிறோம். இயற்கை பேரழிவினால் ஆண்டவரே நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எப்படி கிமு 600ஆம் நூற்றாண்டு வாக்கில் யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே அந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பால் அந்த தேசமே அழிந்து சீரழிந்த நிலைமையில் இருந்ததோ, அவருடைய எல்லா வாழ்வாதாரங்களும் எல்லா பொருளாதாரமும் இழந்த நிலைமையில் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட நிலைமையிலே நாங்களும் எங்களுடைய நாடும் உலகமும் இருக்கிறது சுவாமி. இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயினால் உலகமே ஸ்தம்பித்து இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்தினால் உதவி செய்ய முடியாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்து தவிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. அந்த சூழலில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்ற அழைப்பை யோவேல் மூலமாய் கொடுத்தீர். ஆமாண்டவரே, அந்த அழைப்பை நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் எங்கள் முழு இருதயத்தோடும் இடத்தில் திரும்புகிறோம். எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னியும். எங்கள் தேசத்தின் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதலை மன்னியும். இந்த உலக மக்களின் எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதலையும் மன்னியும். நீர் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய கால்களை பற்றி கொண்டு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியருளும். அந்த விசுவாச பாதையிலே எங்களை நடத்தியருளும். ஆண்டவரே, யோவேல் மூலமாக அந்த தேசத்துக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே எங்கள் இந்திய தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரமாக்கி தாரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை விசுவாசத்தோடு பற்றி கொள்கிறோம். நீர் சீக்கிரமாக பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, யோவேல் 2:26 வாக்கு தத்தத்தின்படியே எங்களையும் நீர் போஷித்து பராமரித்து பாதுகாப்பீராக. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்றோம், பற்றி கொள்கின்றோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்கின்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதத்திலே புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் திருப்தியும் வளமையையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த இறைமகன் இயேசுவின் மூலம் இந்த ஜெபங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற சூழல் அந்தகாரமான சூழலாய் இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் வைத்தவர்களாய்
கர்த்தருடைய வெளிச்சத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். கடவுளுடைய பலத்தோடு இந்த மாதத்திலே தனியாக குடும்பமாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெப வாழ்விலே முன்னேறி செல்லுங்கள். வேதத்தை வாசித்து தியானிப்பதிலே நேரம் செலவிடுங்கள். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வேளையிலும் நம்முடைய ஆலயத்தின் நிகழ்வுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பொதுவாக நம்முடைய ஆலய ஆண்டு விழா நிகழ்வு நடைபெறும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே. ஆனால் நாம் அது நடைபெறுமோ இல்லையோ என்ற ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறோம். ஒருவேளை வாய்ப்புகள் இருக்குமானால் அதை நடத்த நாம் ஜெபிப்போம். அப்படி இல்லாவிட்டாலும் விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதோடு கூட உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்வின் சுகத்தையும் நீங்கள் பேணி காத்துக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி நாம் இன்னும் தொடர்ந்து அதிக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். முகக்கவசம் அணிதல் மற்றும் கைகளை கழுவுதல், வெளியிலே சென்று வரும்போது நாம் நம்முடைய துணிகளை துவைத்து நாம் குளித்து சுத்தமாக இருத்தல், இதெல்லாம் இந்த நாட்களில் அவசியமாயிருக்கிறது. செல்ஃப் கேர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலே, நம்முடைய குடும்ப காரியத்திலே கவனம் வைத்து இதை செய்யும்போது கர்த்தருடைய கிருபையோடு பாதுகாப்போடு நாம் நலமுடன் இருக்க ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் கிருபை செய்வார். தொடர்ந்து இந்த உலகத்தின் சூழலிற்காக நாம் ஜெபிப்போம். நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி அவர்கள் முன்பாக வந்து இந்த உலக தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு மாதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சென்ற மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து அப்பா உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிரசன்னம் பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஜீவன் சுகபலனை நீர் கட்டளையிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால் நிலை நிற்க முடியாது ஏசப்பா. அப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இப்பொழுதும் ஆண்டவரே, பூமி எங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். சுவாமி, அப்பா, நீர் ஒரு விசையாக இறங்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அப்பா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற அந்த வசனத்தின்படி நீர் எங்களுக்கு இறங்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் சபையாக ஆண்டவரே கூடி செபிக்கிறோம். இசப்பா, நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. இசப்பா, இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே எல்லாவித பயங்களையும் நீங்கள் எடுத்து போட்டு அப்பா ஒரு சமாதானத்தையும் ஒரு தெளிவையும் அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க. உம்முடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து கெஞ்சி நிற்கிறோம். சுவாமி, அப்பா, மருத்துவம் கொடுக்கிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, லேபில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா, சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களும் அங்கும் இங்கும் சென்று அப்பா பணி செய்யும் பொழுது எந்தவித பாதிப்பும் அவர்களை அணுகாதவர் என் தேவன் உம்முடைய இரத்த கோட்டைகளாக மூடிக்கொள்ளுங்க சுவாமி. காவல்துறையினருக்காக செபிக்கிறோம். அவர்களையும் நீங்கள் ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இப்படியாக கர்த்தாவே, இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே அதிகம் பரவாதபடி என் தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி சீக்கிரத்திலே நீர் ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக ஏசப்பா நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தகப்பனே, நீர் இறங்கும் சுவாமி, இறங்கும் ஐயா.
எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் குடும்பங்களை இம்மட்டும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் ஆண்டவரே பாதுகாத்த தேவன், இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னது போல எந்த வாதைகளோ கொள்ளை நோய்களோ எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை அணுகாதவர் நீர் உம்முடைய வேலையடைத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய அன்பு கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. நீர் இறங்குகிற தேவன், எங்களுக்கு சீக்கிரத்தில் இரக்கத்தை காண்பித்து அப்பா இதிலிருந்து நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கராச்சா. அப்பா, நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் சுவாமி. அதற்கு வழிவாசல்களை திறங்க ஏசப்பா. அதே போல கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக கூட செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாட்டிலும் அப்பா இந்த கொள்ளை நோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டே வருகிறது ஏசப்பா. நீர் இறங்குங்க, உம்முடைய இரக்கம் பெரியது சுவாமி. அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் சீக்கிரத்திலே ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்து இதிலிருந்து நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே விடுதலையோடு உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக உம்முடைய அன்பு கருத்துக்களாக எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி செபிக்கிறோம் ஐயா. அப்போ உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களுக்கு சீக்கிரத்தில் பெரிய காரியங்களை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய அன்பு கருத்துக்களே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து நம்முடைய வலது கையை உயர்த்தி ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். True.
உன்னை தாங்குவேன் என்றவரே இம்மட்டும் அப்படியே செய்தீர். ஏந்தி நீரே சுமந்தீர், தப்புவித்தீர், இன்னும் செய்வீர். ஏந்தி நீரே சுமந்தீர், தப்புவித்தீர், இன்னும் செய்வீர். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். நானே உன் தேவன் என்றவரே வேறொருவரும் இல்லை என்றீர். உம்மையே கண்ணோக்கி பார்த்தோம் ரட்சகா, உம்மை பணிகிறோம். உம்மையே கண்ணோக்கி பார்த்தோம் ரட்சகா, உம்மை பணிகிறோம். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். முழங்கால் யாவும் முடங்கிடட்டும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். பணிந்து ஜெப சிந்தையோடே ஆராதிப்போம் ஆண்டவரை. பணிந்து ஜெப சிந்தையோடே ஆராதிப்போம் ஆண்டவரை. அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா பாடினான், ஆராதிப்பேன் உம்மைதான். அல்லேலூயா